நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. அன்றாடம் நம்ம சமையல்ல பயன்படுத்துறோம். இது சேர்த்தாலே சமையலுக்கு ஒரு தனி டேஸ்ட் தாங்க. ஆனா, இத நம்ம சாப்பிடுறதுக்கு தனியா இத இப்படி சாப்பிடுங்க அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இதை ஊறுகாய் செய்து சாப்பிடுறது, சட்னி செய்து சாப்பிடுறது, முக்கியமா பிரியாணில இது இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் பூண்டு. இதனுடைய மருத்துவ குணங்கள் காலம் காலமாக பல வருஷமாக நம்ம இதை சமையலுக்கு பயன்படுத்திட்டு வரோங்க. இதுல இருந்து இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய மருந்துகள் இதுல இருந்து நம்ம செஞ்சுட்டு தாங்க இருக்கோம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் லசுனம் அப்படின்னு சொன்னா பூண்டுக்கு மற்றொரு பெயர். ஸோ லசுனாதி லேகியம் இருக்கு, லசுனாதி தைலம் இருக்கு. நிறைய மருந்துகள்ல இதயம் மற்றும் இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்பை போக்குவதற்கு நிறைய மருந்துகள்ல இந்த பூண்டு சேருது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு பூண்டு அதிகமான காரத்தன்மை இருக்கக்கூடியது. ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல் பூண்டு இதுவுமே ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியதுங்க. ஸோ இது கொஞ்சம் காரமாகவும் இருக்கும்.